காரியம், கர்த்தருடைய போதகத்தை மறக்கக்கூடாது. போதகம் என்றது கர்த்தருடைய வார்த்தைகளை மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 to 6 வரையிலான வசனங்களை வேத பாடமாக நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 3:1 நம்ம வாசிப்போம். ஆண்டவர் சொல்ற, என் மகனே என் போதகத்தை மறவாதே, இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய போதனைகளின்படி, கர்த்தருடைய போதகத்தின்படி நடக்கும் பொழுது உனக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எதுவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அவருடைய போதகத்தின்படி நடக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள். அந்த 6 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக பட்டியலிட்டு சொல்கிறாரு சாலோமோன். அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட நன்மைகள் இதுதான். கர்த்தருடைய போதனைகளின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். இந்த போதனைகளின்படி, இந்த பைபிள் நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுதோ அதன்படி நீங்கள் நடங்க. அவர் சொல்கிறார்ல, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுக்கப்புறம் வேறு யார் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவருடைய போதனைகள் ஒருபோதும் மறக்காமல் நீங்கள் கேட்குற பிரசங்கத்தை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அசை போட்டு கொண்டே இருக்கணும். அதை நினச்சிக்கிட்டே இந்த வார்த்தைகள் இன்றைக்கி பேசுகிற கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்ட்டு போயிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோட சொல்லுகிற அவருடைய போதகத்தை மறக்காதே. கர்த்தர் நமக்கு யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு சின்ன வயசில் சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த வசனங்கள் முதற்கொண்டு, அங்கே சொன்ன கதைகள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் கர்த்தர் எனக்கு போதித்த காரியங்கள் எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. ஹல்லேலூயா. எந்தெந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், எந்தெந்த பிரசங்கம் கர்த்தருடைய காரியங்களில் ஒன்று கூட நான் மறந்ததே கிடையாது. என்னுடைய செய்ய வேண்டிய கடமைகள், என்னுடைய தசமபாகமாக இருந்தாலும் சரி, என்னுடைய காணிக்கையாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஜபமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொருத்தனைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய முழங்காலாக இருந்தாலும் சரி, என் துதியாக இருந்தாலும் சரி, அவருக்கான கனத்தை செலுத்துகிற நேரத்தை எதற்காகவும் எப்பொழுதும் நான் மறந்ததே கிடையாது. என்னுடைய உபவாசத்தை முதற்கொண்டு மறக்க மாட்டேன். நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை மறக்காதபடிக்கு அவருடைய போதனைகளை மறக்காதீங்க. எத்தனை டீச்சிங்ஸ், எத்தனை வார்த்தைகள், எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருப்போம். அவ்வளோ பிரசங்கத்தையும் கேட்டும் கூட நீ உன் பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறனா நீ எவ்வளோ பலவீனமான ஆளாக இருப்பீங்க. எத்தனை வார்த்தைகள் இருக்குது, எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எத்தனை தேற்றுகிற வசனங்கள் இருக்கிறது. உங்ககிட்டயே பரிசுத்த வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்குது, உங்கள் கையிலே தான் இருக்குது. இதை விட நல்ல மருந்து உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய ஔஷதம், என்னுடைய மருந்தாக இருக்கிறது. இந்த மருந்தை விட பெரிய மருந்து உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த போதகம் நம்மளை நல்வழிப்படுத்தும், இந்த போதகம் நம்மை ஆசீர்வதிக்கும், இந்த போதகம் என் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரும், இந்த போதகம் என்னை ஒரு நல்ல தலைவனாகும். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல லீடராக மாறணுமா, பெரிய தலைவனாக மாறணுமா, பெரிய ஆசீர்வாதம் உள்ள பிஸ்னஸ் மேனாக மாறணுமா, பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்பஸ்தராக மாறணுமா, ஒரு குடும்ப தலைவனாகணுமா, இந்த போதனைகளின்படி வாழுங்க, இந்த போதனைப்படி நடந்து கொள்ளுங்க. சிறு வயது முதற்கொண்டு எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருப்போம். நம்ம இன்னைக்கு கேட்டு போயிட்டு சாயந்தரம் வந்து என்ன பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டாலும் மறந்து போயிடுறோம். நீங்கள் மறக்கக்கூடாதது கர்த்தருடைய போதனை. மறக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை மற்றவங்க பார்க்குற பார்வையை மறந்துடுங்க, உங்களை மற்றவங்க சொல்ல மறந்துடுங்க, உங்களை பற்றி மற்றவங்க பேசின பேச்சை மறந்துடுங்க. ஆனால் கர்த்தருடைய போதகத்தை மட்டும் என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. இதை மறந்தீங்கன்னா உங்கள் துக்கம் பெருகும். இந்த போதகத்தை மறந்தீங்கன்னா உங்களுடைய வியாகுலம் பெருகும். இந்த போதகத்தை மறந்தீங்கன்னா உங்களுக்கு இழப்பு நேரிடும். இந்த போதகத்தை மறந்தீங்கன்னா உங்கள் வழிகளில் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகாது. இந்த போதனைப்படி வாழ்ந்தீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது மக்கள் கூட்டம் கூடுறாங்க. ஏன் தெரியுமா? போதனையை கேட்கும் பொழுது நம்ம நல்வழிப்படுவோம். இன்னைக்கு ஏன் சபைக்குள்ள
மற்ற நம்பிக்கை உடையவர்கள் வருவதற்கு யோசிக்கிறார்கள் என்றால், இங்கே வந்தால் பரிசுத்தமாக வாழணுன்ற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்தால் பைபிள் சொல்கிறபடி வாழணும், ஞானஸ்தானம் எடுத்தால் எந்த தவறுக்கும் போகக்கூடாது, நம்ம செய்கிற அநியாயத்தை பண்ண முடியும், நம்ம செய்கிற தப்புங்களை திரும்ப செய்ய முடியாது, நம்ம சந்தோஷமாக உலக சந்தோஷத்தில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இயேசுக்கிட்ட போயிட்டேன்னா அவர் நமக்காக மரித்திருக்கிறார், நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டுனா திரும்ப இந்த பாவத்தை நம்மளால் செய்ய முடியாதேன்றதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, வெளியிருந்தே ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க ரொம்ப பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வாழ முடியல. ஆனால் சபைக்குள்ளே இன்றைக்கி நம்ம அமர்ந்திருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய போதனை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறோம்? இந்த வார்த்தைகள் தான் நல்வழிப்படுத்தி என்னை போதகனாக்கியது, இந்த வார்த்தைகள் தான் நல்வழிப்படுத்தி என்னை ஒரு குடும்பஸ்தனாய் மாற்றியது, இந்த வார்த்தை தான் நல்வழிப்படுத்தி என்னை ஆசீர்வாதமாக நிற்க வைத்திருக்கிறது. அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் சொல்கிறேன், இந்த போதனைகள் படி நீங்கள் வாழும் பொழுது உங்கள் குடும்பம் சீர்படும், உங்கள் வாழ்க்கை சீர்படும், உங்கள் பிஸ்னஸ் சீர்படும். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருக்குதோ எல்லாவற்றுக்கும் பதில் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. ஆகவே அவருடைய போதனைகளை அற்பமாய் அசட்டையாய் தள்ளிவிடாதீர்கள். ஆண்டவர் சொல்ல, என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை அசட்டை பண்ணுறவங்களுக்கு கனவீனம் தான் வரும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு சால்வை போட்டு வரவேற்பாங்க, போகிற இடத்துலலாம் உங்களை கையெழுத்து கும்பிடுவாங்க. காரணம் தெரியுமா? இந்த போதனையின்படி கர்த்தர் உங்களுக்கு போதித்தபடி நீங்கள் வாழ்கிறதுனால. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை இந்த போதனையின்படி இருக்குமானா உங்களை பார்க்குறவங்க பார்வையெல்லாம் மாறி போயிடும், உங்களை பேசுகிறவங்க பேச்செல்லாம் மாறி போயிடும். அப்புறம் நீங்கள் கேட்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவே கேட்பீங்க. அதனால் அவருடைய போதகத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அந்த போதனையின்படி வாழுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. மூன்றாவது காரியம், கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை